ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட்டாஸ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டர் மேரேஜ் வந்து ஜூலை 2 வந்து நடந்தது. ஸோ அந்த மேரேஜ் விளாக் தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது மொதல் நாள் நைட் எடுத்த விளாகு. ஸோ இதில் வந்து நாங்கள் கோலம் போட்டது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11-12 ஓ கிளாக் இருக்கும். போய் தூங்க போகும்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து தூங்க போகிற டைமிங் இது தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பி வந்து மாப்பிள்ளை அழைப்புக்காக கிளம்பி போயிட்டோம். 6 மணிக்கு காலையில் கிளம்புனோம். ஸோ வந்து காரில் வந்து போயிட்டுருக்கோம். நானே, என் குழந்தை, என் ஹஸ்பண்ட் 3 பேர் போயிட்டுருந்தோம். எங்கள் அண்ணனும் எங்கள் மதனியும் எங்கள் கூட வந்திருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் 4 பேர் தான் போய் மாப்பிள்ளை அழைக்க போயிருந்தோம். ஸோ அந்த கிளிப் தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். விடிய காலையில் எழுந்திரிச்சு நைட் ஃபுல்லாகவே வந்து 1 ஓ கிளாக் 2 ஓ கிளாக் கிட்ட இருக்கும் தூங்குறதுக்கு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு படுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. மார்னிங்குமே வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு. ஸோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து போச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் வந்து இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம். ஸோ வெளியில் நின்று கொஞ்சம் கிளிப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க வீட்டிலேருந்து எல்லாருமே பொண்ணு அழைக்கிறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாப்பிள்ளை அழைக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் வெளியில் நின்று அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தோம். ஸோ அந்த கிளிப் தான். இப்போ வந்து அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு அழைச்சி மண்டபத்தில் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ மாப்பிள்ளை அழைப்புக்காக அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு எல்லாம் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சந்தன குங்குமம் எல்லாம் எங்கள் அண்ணன் வந்து வைக்கிறாங்க. ஸோ வந்து இவங்க தான் மச்சான் மர. ஸோ அதனால் வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு அவங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோன்னா அவங்க சேஞ்ச் பண்ணோன்னா மாப்பிள்ளை அழைச்சி நம்ம வந்து கிளம்பிடுவோம். ஸோ வீடியோ வந்து சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தோன்னே சாமி கும்பிட்டுட்டு திருநாறு பூசிட்டு நாங்கள் வந்து மாப்பிள்ளையை வந்து அழைச்சிட்டு மண்டபத்துக்கு கிளம்ப போயிட்டோம். ஸோ அந்த கிளிப் தான் வந்து இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இது வந்து அவங்களோட ஆட்சி. ஸோ அவங்க வந்து திருநாறு பூசி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட அத்தை மாமா எல்லாருக்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் வந்து மாப்பிள்ளையை கூப்பிட்டு கிளம்பிடுவோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக வந்து நிறைய கிளிப்ஸ் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்து மண்டபத்தில் விட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு சிஸ்டர் மேரேஜ்க்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து வந்திருந்தேன். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் தான் வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து கோவிலுக்கு வந்துவிட்டோம். முருகன் கோயிலில் வச்சு தான் மேரேஜ் நடந்தது. திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாளையங்கோட்டையில் வந்து முருகன் கோயிலில் வச்சு தான் நடந்தது. கோபாலன் மஹாலில் வச்சு தான் ஃபங்க்ஷன் வந்து பண்ணோம். ஸோ வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்கும் மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருக்கும். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது இந்த கோயிலில் வச்சு மேரேஜ் ஆச்சா அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து மாலை போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து அவங்களோட சிஸ்டருங்கிற முறையில் இவங்க வந்து என்னோடய சிஸ்டருக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு சைன் பண்ண சொன்னாங்க. ஸோ சைன் எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம வந்து டேரெக்டாக வந்து தாலி கட்டுறதுக்கு நம்ம முருகர் முன்னாடி போகிற மாதிரி நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேர்
நல்லபடியாக வந்து தாலி கட்டி வந்து முடிஞ்சுது. ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எங்கள் ஃபேமிலியில் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இந்த மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. கடைக்குட்டி தான் என் சிஸ்டர். ஸோ வந்து எல்லாருமே எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக வந்து மேரேஜ் வந்து முடிஞ்சது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் இருந்துச்சு. அவங்களோட புதுசாக வந்து திருமண வாழ்க்கையில் வந்து நுழையிறாங்க. நீங்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுங்க. என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள பிளெஸ் பண்ணி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் சொல்லி பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுங்க. அவங்களோட லைஃப்பில் ஒரு புதுமையான துவக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இனிதே வந்து தொடங்கிட்டாங்க. அதுவும் முருகர் முன்னாடி வந்து பண்ணது வந்து ரொம்பவே ஹாப்பி. எனக்குமே வந்து முருகர் சன்னதியில் வச்சு தான் கல்யாணம் நடந்துச்சு. ஸோ என் சிஸ்டருக்கும் அதே மாதிரி நடந்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃபேமிலி எல்லாத்துக்குமே இல்லை முருகர் பிடிக்காதவங்க யாருமே இருக்கவே முடியாது. ஸோ வந்து அதே மாதிரி அவளுக்குமே அமைஞ்சது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லபடியாக வந்து தாலி கட்டி நல்ல மாதிரியான அவங்க வந்து புதுமண வாழ்க்கையில் வந்து இணைஞ்சிருக்காங்க. 100 வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வந்து நான் வாழ்த்திக்கிறேன். நீங்களும் வந்து என் சிஸ்டருக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுங்க.
ஸோ மேரேஜ் வந்து நல்லபடியாகவே ரொம்பவே சிறப்பாகவே முடிஞ்சிருச்சு. இன்னும் அப்கமிங் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்குது நம்ம சேனலில். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கிளிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.